ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவேவ். இன்றைக்கி நம்ம கொள்ளு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு கொள்ளு எடுத்து ஒரு கப் எடுத்து கழுவி குக்கரில் போட்டு வச்சுட்டேங்க. இது கொள்ளு ரசத்துக்கு தக்காளி 3 எடுத்து இதிலே போட்டு வேக வைக்க போகிறேங்க. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு குக்கரை வச்சு வேக வச்சிடலாங்க. இப்போ அது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுங்க. ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. வாங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ தக்காளி பழத்தை கொள்ளு தண்ணி ரசத்துக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்க, ஒரு தக்காளி பழம் அதை கொள்ளு துவையலுக்கு போட்டுக்கலாம். துவையலுக்கு 50 கிராம் சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு, 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 மிளகு, அரை ஸ்பூன் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாங்க. நாங்கள் வடைச்சட்டி வச்சு ஆயில் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம இந்த பொருள்லாம் போட்டுக்கலாங்க. வரமிளகாய், ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு துவையலுக்கு நம்ம வெங்காயம் பச்சையாக கூட போடலாங்க. இன்றைக்கி நான் வதக்கி போடுறேன். பூண்டும் வெங்காயமும் கொட்டிக்கலாம். அதுதான் கொள்ளு துவையலுக்கு மிளகா சொல்ல வணங்கிடுச்சுங்க. நம்ம சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயம் நம்மகிட்ட என்ன வெங்காயம் இருக்குதோ அது போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டுன்னு எடுத்து அரைச்சிக்கலாம். துவையலுக்கு பாருங்கள், வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் கொள்ளு போட்டுக்கலாம். இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம கொள்ளும் தக்காளி, அதில் தக்காளி பழம் போட்டு தான் வச்சுங்க. ஒரு தக்காளி இதில் போட்டுக்கலாம். தேவையான கல்லுப்பு போட்டுக்கிறோங்க. பத்தலினா போட்டுக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொள்ளு துவையல் அரைச்சாச்சுங்க. நைஸாக இதுக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம கொள்ளு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. நான் கொஞ்சமாக கொள்ளு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேங்க. பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. துவையல் அரைச்சாச்சுங்க. அடுத்து சாப்பாடு போட்டு கொள்ளு துவையல் அதில் வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. ரெண்டுமே ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரசத்துக்கு பாருங்கள், ரெடி பண்ணிவிட்டேன். புளி ஊற வச்சுருந்தேன், அது கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள் அரைச்சிக்கலாங்க. அதுங்க கொள்ளு ரசத்துக்கு நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை மிளகாய், பாருங்கள் 5 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் துள்ளி போட்டுருக்காங்க. ஏற்கனவே நம்ம அரைச்சிருக்கிறோம். பூண்டு ஜீரக மிளகு போட்டுக்கலாங்க, அரைச்சதை. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கரைச்சி வச்ச ரசத்தை இதிலே உப்பு போட்டேங்க. கரைச்சி வச்ச ரசத்தை ஊற்றிக்கலாங்க. கொள்ளு ரசம் தாளித்து விட்டாச்சுங்க. கொதிக்கிட்டோம். பாருங்கள், கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா நுரைச்சி கொதி வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்கலாங்க.
கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக மணக்க மணக்க வாசனையோட ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.